எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இங்கே கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு நிருபத்திலே இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பெரிய தேவ மனுஷர்களை அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து விசுவாச வாழ்க்கையை குறித்து போதிக்கிறார். அதுதான் நம்ம இங்கே போதித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆபிரகாமுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை ஆபிரகாமுடைய கதை தான். அதை 4 பிரிவுகளாக 4 ஸ்டேஜஸாக இவர் காண்கிறார் என்று நினைக்கிறேன். ஆகவே தான் இது 4 ஸ்டேஜஸ், ஃபெய்த்ஸ் 4 ஸ்டேஜஸ், விசுவாசத்தின் 4 கட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் ஸ்டேஜ் என்ன? 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பிறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கிருந்து புறப்பட்டு போனான்? தன்னுடைய ஜாதி ஜனம் தேசம் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போனான். அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு போதித்தேன். அர்த்தம் என்ன? இவன் கடவுளை அறியாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த பழக்க வழக்கங்கள், அந்த விதமான தொழுகை, அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தார்கள். அதுவும் இல்லாமல் ஆபிரகாம் பற்றி எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், சரித்திரபூர்வமாக எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், விக்கிரகங்களை செய்து விற்று வந்த ஒரு குடும்பத்திலே பிறந்துவன் வளர்ந்து வந்தான்னு சொல்லி. அப்போ அதுதான் தெய்வங்களாக இவனுக்கு தெரியும். ஒரு இருளில் வாழ்ந்து வந்தான் கர்த்தரை அறியாமல். அப்படி இருளில் வாழ்ந்தவனுக்கு தேவன் ஒரு நாள் தரிசனமாகிறார். ஸ்தேவான் சொல்லுகிறான் இல்லையா, நம்முடைய மகிமையின் தேவனானவர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்றான் ஸ்தேவான். அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ இந்த அற்புதமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஜீவனுள்ள தேவனை ஒரு நாள் சந்தித்த உடனே அவர் சில வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்கிறார். தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த தேவனுடைய மகத்துவம், அவருடைய அன்பு, இதையெல்லாம் உணர்கிறான். அந்த தேவனை பின்பற்றும்படியாக அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வர்றான். அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய விதமான தொழுகை, பழைய விதமான நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு, இதுதான் கரெக்டு, இவர் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி இவரை பின்பற்றி வருகிறான். அது முதல் கட்டம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதல் கட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம். ரட்சிப்புங்கிற முதல் கட்டம். இது தான் மறுபிறப்புன்றோம். நாமளும் அப்படிப்பட்ட ஒரு இருளில் அறியாமையில் வாழ்ந்து வந்தோம். கர்த்தரை ஒரு காலகட்டத்திலே கர்த்தரே நமக்கு தரிசனமானது போல ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு பிரசங்கத்தின் மூலமாக, ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாக, ஒரு செய்தியின் மூலமாக, ஒரு நண்பரின் சாட்சியின் மூலமாக தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக தேவனை அறிந்து கொண்டோம். நாம் அறியாதவர்களாக இருந்த நாம் ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் தேவனை சந்தித்தோம். அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்டோம். பழைய பாவ வாழ்க்கையும் பிசாசின் அடிமைத்தனத்தில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து புதிய விதத்தில் வாழும்படியாக அதையெல்லாம் விட்டுட்டு வந்தோம். அந்த முதல் கட்டம் அதுதான், விசுவாசத்தின் முதல் ஸ்டேஜ் அதுதான், அழைப்பு. நம்ம எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிற அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். 2வது கட்டம் 9-10 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 2வது கட்டம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் குடியிருந்ததை பற்றியது. அங்கே வசிக்கிறான். அதை பற்றி தான் போன வாரம் பேசினேன். அந்த வசிக்கும்போது அங்கே சந்தித்த பிரச்சனைகள், சவால்கள், இதெல்லாம் எப்படி மேற்கொண்டான், அதன் மூலமாக விசுவாசத்தில் எப்படி வளர்ந்தான் என்பதை நான் போன வாரம் காண்பித்தேன். அந்த தேசத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு பஞ்சம்தான் அவனை முதல் எதிர்கொள்ளுகிறது. பஞ்சத்தை பார்த்த உடனே பயந்து போய் அவன் எங்கே தானியம் கிடைக்கும், சோறு எங்கே கிடைக்கும்னு சொல்லி எகிப்துக்கு ஓடுகிறான். வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய மிஸ்டேக்கு. கர்த்தரை நம்பி இருக்கணும், அங்கேயே இருந்திருக்கணும். கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்தர் அற்புதமாக அவனுக்கு நிரூபித்து காண்பிப்பார் எப்படி அவனுக்கு தேவையை சந்திக்க முடியும்னு. ஏன்னா அவர் வானத்திலேருந்து மன்னாவை பொழிந்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணியை வர வச்சவர்,
செய்திருப்பார் கண்டிப்பாக. இவன் பயந்து போய் ஓடி போய் எகிப்தில் போய் தஞ்சம் அடைகிறான். போனது பெரிய மிஸ்டேக். ஏன்னா அவனுடைய மனைவியே பறி கொடுக்குறானுங்க. பார்வோன் அவனுடைய மனைவியே எடுத்துக்கிறான், அழகாக இருக்கிறாள் என்று கண்டு. நல்ல காலம் கர்த்தர் காப்பாற்றினார். பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். இவன் மூலமாக இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அதன் மூலமாக அந்த இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு உலகத்துக்கு உண்டாகணும்னு கடவுளுடைய திட்டம். அந்த வாக்கு தத்தமெல்லாம் அதை பற்றியது தான் பாருங்கள். எல்லாமே கெட்டு போயிருக்கோம். இவன் பார்வோன் மனைவி ஆகிட்டு இருப்பாளே, எல்லாமே கெட்டு போயிருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்து கொண்டிருப்பான். கர்த்தர் தயவாய் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றார். வெளியே வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு வருகிறான். ஒரு பெரிய கர்த்தரை அனுபவித்தவனாக வருகிறான். பாவம் இப்போ தானே ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். தகப்பன் வீட்டை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய ஊரெல்லாம் விட்டு வந்தான். இது மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பு தான். விட்டுட்டு வந்தான். ஆனால் ரொம்ப அனுபவம் கிடையாது. விசுவாசத்தில் பெரிய வளர்ச்சி கிடையாது. கர்த்தர் தேவையிலெல்லாம் சந்திப்பாருங்கிற அனுபவம் கிடையாது. பஞ்சத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இந்த கர்த்தர் செய்வார்ன்றது அவனுக்கு தெரியாது. எல்லாம் பஞ்சத்தில் சாகிறது தான் இவன் பார்த்துருக்கான். இந்த பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தர் காப்பாற்றுவார்ன்றதை அவன் அனுபவித்து பார்த்ததில்லை. அந்த காலத்தில் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவனாகிவிட்டான். விசுவாசம் கண்டிப்பாக வளர்ந்துருக்கும் இல்லையா? எகிப்திலேருந்து வரும்போது சீமானாய் வந்தான். ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பொன் வெள்ளின்னு எல்லாவற்றையும் உடைய சீமானாய், பெரிய வாஸ் வெரி ரிச்ன்னு இருக்குது. மிகவும் பெரிய செல்வந்தனாக அங்கிருந்து வருகிறான். சரி, இன்றைக்கும் தொடர்ந்து அடுத்த ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில், இந்த கானான் தேசத்தில் வாழும்போது நடக்கிற ஒரு சம்பவத்தை பேச போகிறேன். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே குடியிருந்து அப்படின்னு இருக்குது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்துட்டதுனால பிரச்சனையே இருக்காதுன்னு இல்லை, பிரச்சனை உலகத்தில் இருக்குது. நாம் கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. விசுவாசத்தை ஆபிரகாமை போலவே நாமும் பல விசுவாச கட்டங்களை கடந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். ஆகவே தான் இதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கானான் தேசத்தில் சஞ்சரித்த போது நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு பெரிய யுத்தத்திலே அவன் பங்கேற்க வேண்டியதாக போயிடுச்சு. வேத வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிற முதல் யுத்தம் அதுதான். அதில் ஒரு பெரிய தேவ மனுஷன் யுத்தம் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த மனுஷன் யுத்தத்துக்கு போய் சண்டையிட போக வேண்டியது ஆகிப்போச்சு. அது எப்படி நடந்தது? இதுக்கு பின்னணியாக 14ஆம் அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது, அதை வாசிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு பின்னணியாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த எகிப்துக்கு போனது பெரிய விசுவாச போதனையை கற்றுக்கொண்டது. கர்த்தர் எப்படி தேவையை சந்திக்கிறார் என்று கற்றுக்கொண்டு ஒரு பெரிய விசுவாசத்தில் கொஞ்சம் வளர்ந்தவனாக வருகிறான். அது மட்டும் இல்லை, பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தர் இவனை செல்வந்தனாக்குகிறார். அதுவும் ஒரு பெரிய அனுபவம். கர்த்தர் தேவையெல்லாம் சந்திக்கிறார். கர்த்தர் இந்த பஞ்சத்தை பார்த்தாலும் அவர் பயப்படுறதில்ல, இதன் மத்தியில் ஆசீர்வதிக்கிறார்ன்றதெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறார். அற்புதமாக சந்திக்கிறார் தேவைகளை. என்னை பற்றி அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு புது விதமான ஒரு எண்ணத்தோடு வருகிறான். என்ன பிரச்சனை? இவனோட லோத்துன்னு ஒருத்தனை கூட்டு போயிருந்தான் இல்லையா? அவனும் இவனோடய ஒட்டிகிட்டே தான் இருக்கிறான் முதல்லேருந்தே. சகோதரனுடைய மகன். அவனும் இவன் கூட ஒட்டிகிட்டு இருந்தே பணக்காரன் ஆகிட்டான். இவன் பாத்திரம் நிரம்பி ஒழியும் போது இந்த நிரம்பி வழியிலேருந்து பிடிச்சி அவன் பெரிய செல்வந்தன் ஆகிட்டான். 2 பேருக்கும் ஏராளமான ஆடு மாடுகள். இந்த ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு அன்றைக்கு இடம் இல்லாமல் இருந்தது. இவங்க இருந்த இடத்துல எல்லாருடைய ஆடு மாடுகளும் மேய்க்கிறதுக்கு அங்கே இடம் இல்லாமல் இருந்தது. அவனும் இண்டிபெண்ட்டாக ஒரு பணக்காரன் ஆகிட்டான். 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிந்து போகலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். லோத்து பிரிந்து போக ஆயத்தமாகி விட்டான். அந்த நேரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் லோத்துவை பார்த்து ஒன்று சொல்கிறான், நீ எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லு, நான் அதுக்கு எதிர்பக்கமாக போகிறேன். நீ வலது பக்கம் போகிறேன்னா நான் இடது பக்கம் போகிறேன். நீ கிழக்க போகிறேன்னா நான் மேற்க போகிறேன். வடக்க போகிறேன்னா நான் தெற்க போகிறேன். நீ யூ ஹேவ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நீ முதல்ல பார்த்து எங்கே போகிறேன்றதை தெரிந்து கொள் அப்படிங்கிறான். அவன் வீட்டிலலாம் என்ன நினச்சிருப்பாங்க மனைவியெல்லாம், என்ன முட்டாள் மனுஷன், கூறுகட்ட மனுஷன், இப்படியா பண்ணுறது? கர்த்தர் இவனை தான் அழைச்சாரு, இந்த மனுஷனை தான். அவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்த கொசுறு மாதிரி இவன் எடுத்துக்கிட்டு மீதி ஏதாவது மீந்ததுன்னா அந்த பயலுக்கு கொடுத்து அனுப்பாமல்
அவனை பார்த்து நீ எடுத்துக்கோ முதல்ல, நான் மீதி இருந்தால் ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறானே. என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருப்பான் இந்த மனுஷன் அப்படின்னு நல்லா வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மெக்னானிமிட்டி வந்துருச்சு, தாராள குணம் வந்துருச்சு. ஏன்னா கர்த்தர் பெரியவர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் பெரிய ஆள், அவர் ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் எடுத்து பெரிய செல்வந்தனாக்கக்கூடியவர். நான் அனுபவிச்சிட்டேன், கர்த்தர் அதை எனக்கு செஞ்சிட்டாருன்றது தான் அவனுடைய இது. கர்த்தர்கிட்ட எந்த குறையும் கிடையாது, அவர் என் குறைகளெல்லாம் பூர்த்தி செய்வார். என்னை சோமாலியாவுக்கு அனுப்பிச்சா கூட நான் நல்லா இருப்பேன்ற மாதிரி போகிறான். எங்கே அனுப்பிச்சாலும், காஞ்சி போன தேசத்தில் அனுப்பிச்சா கூட நான் அங்கே காலை வச்சேன்னாலே அந்த இடம் நன்றாகி விடும்ங்கிறது அவனுடைய நம்பிக்கை. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க முட்டாள்தானே, இது பண்ணியிருக்கவே கூடாது. அவன் சொல்கிறான், நீ முதல்ல எடுத்துக்கோ, எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கோ, நான் மீதி எடுத்துக்கிறேன்றான். லோத்து ரொம்ப உலக பிரகாரமானவன் கூட இருந்தானே ஒழிய அவனுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் ஒன்றும் பெருசாக விளங்கலை பாருங்க. அவன் ரொம்ப உலக பிரகாரமாக தான் திங்க் பண்ணுறான். காசு, பணம், சொத்து, இதுதான் திங்க் பண்ணுறான் அவன். வேற ஒன்றும் அவன் மைண்டில் கர்த்தரை பற்றி ஒன்று எண்ணம் கிடையாது. கர்த்தரை பற்றி ஒரு பாராட்டுதல் கிடையாது. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், அவர் வார்த்தையை நம்பலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு உலக பிரகாரமாக திங்க் பண்ணுறான். அவன் ஏறெடுத்து பார்க்குறான். பார்த்தா பச்சை பசேல்னு இருக்குது. பார்த்த உடனே அவன் மனைவியெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடம் தான் எனக்கு பிடிக்குது, நல்லா இருக்குது, அங்கே போயிடலான்னு. சரின்ட்டு முடிவு பண்ணிட்டான். சரி, இந்த பச்சை பசேல்ன்ற இடத்துக்கு போயிடலாம், அருமையாக இருக்குது, நல்ல செழிப்பான தேசம், நல்லா இருக்கலாம் நம்ம. இந்த முட்டாள் சித்தப்பா அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ முதல்ல எடுத்துக்கிட்டாரு, அதனால இதுதான் சான்ஸுன்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அதை எடுத்துக்கொள்கிறான். அது எந்த இடம்? சோதோம். ரொம்ப பேட் சாய்ஸு. சோதோம்னாலே அக்கிரமத்துக்கு பேர் போன இடம். அங்கே போய் கஷ்டப்பட போகிறான். இப்போ உலக பிரகாரமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். கர்த்தரை கேட்கல, எனக்கு போகிறது ஆண்டவரேன்னு கேட்கல, அந்த புத்தியெல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டும், அந்த மாதிரிலாம் கிடையாது பாருங்க. எனக்கு தெரியும் நான் எதை எடுக்கணும்னு, சரி பெஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்தான். மாட்டிக்கிட்டான். போய் அங்கே பாடுபட வேண்டியதாக போச்சு. அவன் எடுத்த பிறகு ஆபிரகாம் வீட்டார் மனைவி எல்லாம் நினச்சிருப்பாங்க, என்ன முட்டாள் இருந்தாள்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்புறான். அவன் புறப்பட்டு போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் சொல்றாரு கர்த்தர். 4 திசையிலையும் உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? 4 திசையை நோக்கி பார், எவ்வளோ தூரம் கண்ணுக்கு தெரியுதோ அவ்வளோ தூரம் உனக்கு கொடுப்பேன். இங்கே இருந்தானே பார்த்தான், அவன் பச்சை பசேர்னு பார்த்தான், எடுத்துக்கிட்டான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பார்த்தான் எடுத்துக்கிட்டான்னு நினைக்காத, அதையும் உனக்கு தான், அதையும் சேர்த்து உனக்கு தான் நான் தரப்போகிறேன். இப்போ ஏதோ எடுத்துக்கிட்டேன்னு நினச்சிட்டு போகிறான், எல்லாத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்க போகிறேன். உன் விசுவாசம் எனக்கு பிடிக்குது, நீ என்னை நம்புகிற விதம் பிடிக்குது, உன்னுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் பிடிக்குது, என்னை நம்புனா நீ கெட்டு போக மாட்டேங்கிற அந்த எண்ணம் எனக்கு பிடிக்குது. நான் எல்லாத்தையும் உனக்கு தான் தரப்போகிறேன். ஏறெடுத்து பார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லாத்தையும் ஏறெடுத்து பார், கண்ணு பார்க்குற தூரம் உனக்கு தருவேன்றார். அதோட நிறுத்தலை. இப்போ அவனும் அவன் மனைவியும் தான் இருக்கிறாங்க. அப்பா இறந்துட்டார் வழியில் பிரயாணம் பட்டு வந்தபோது. இப்போ சகோதரனுடைய மகனாகிய லோத்து இவனோட புறப்பட்டு வந்தவன், இவனும் போயிட்டான். இப்போ கணவன் மனைவியாக ஆபிரகாமும் சாராளும் மட்டும் இருக்கிறார்கள், தனித்து விடப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். என்ன சொல்கிறாரு? அவன் போயிட்டானேன்னு வருத்தப்படாத, சொந்தக்காரன் எவனுமே இல்லையேன்னு கஷ்டப்படாத, வெறும் வேலைக்காரர்கள் தானே இருக்கிறாங்க, எனக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு நினைக்காத, பிள்ளை இல்லையேன்னு கஷ்டப்படாத, தனித்து விடப்பட்டுன்னு நினைக்காத, உன்னை எடுத்து ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு சந்ததியாக, ஒரு தேசமாக உன்னை எழுப்ப போகிறேன் அப்படின்ற மாபெரும் வாக்குத்தத்தத்தை தர்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்.
தேசத்தில் எல்லா பக்கமும் 4 திசையில் நட, சும்மா உன் கால் எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் உனக்கு நான் தர்றேன், உன் கண்ணு பார்த்ததெல்லாம் உனக்கு தர்றேன், கால் படுற இடத்தெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்றார் கர்த்தர். அப்போ ஆபிரகாம் ஒரு ஹை பாயிண்டில் இருக்கான் தன்னுடைய விசுவாசத்தில், அனுபவத்தில், கர்த்தரோடு கூட ஒரு உறவில் ஒரு உச்சகட்டத்துக்கு வந்து விட்டான். ஆரம்ப காலத்திலேயே கர்த்தரை நம்பினான், கர்த்தரை நம்பி தான் தேசத்தை விட்டு வந்தான். பஞ்சத்தை சந்திச்சான், பயந்து போனான். அந்த நேரத்தில் விசுவாசத்தில் வளர்ச்சி கிடையாது, எப்படி பிழைக்க போகிறோன்னு நினச்சான். கர்த்தர் அற்புதமாக அவனை காப்பாற்றினார். இதன் மூலமாலாம் கற்றுக்கொண்டான் கர்த்தர் நல்லவர், கைவிட மாட்டாருன்னு. ரொம்ப அளவுக்கு மீறி அவனை ஆசீர்வதிச்சாரு, அன்பு காட்டுறாரு, எல்லாத்தையும் தர்றேன்றாரு. அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த சூழ்நிலையும் என்னை தோற்கடிக்க முடியாதுங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் ஒரு உணர்வும் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் புறப்பட்டு போனான் இல்லையா, லோத்து போய் சோதோமில் தங்கினான் இல்லையா, அவனுக்கு ஒரு பிரச்சனை. எல்லாம் 14ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறேன். அவனுக்கு ஒரு பிரச்சனை. அங்கே அந்த சோதோம், குமாரா, அப்புறம் இன்னும் சில பட்டணங்கள்லாம் சேர்ந்து ஒரு 5 பட்டணங்கள், அதில் பல ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டணங்கள்லாம் ஒரு தேசம் மாதிரி ஆளுகிறார்கள். இந்த 5 ராஜாக்களை எதிர்த்து வேறு சில 4 ராஜாக்கள் கிளம்பி வந்து வேற ஒரு இடத்துலேருந்து, அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சகஜம். கொஞ்சம் பவர்ஃபுல் ராஜாவாக இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருப்பான், எங்கேயாவது கொஞ்சம் சளைச்சவன் இருக்கிறான், நான் அங்கே போய் அவனை அடித்து நிமித்தி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட வேண்டியது, வெள்ளி பொண்ணெல்லாம் அவன் சொத்தெல்லாம் பிடிங்க வேண்டியது, அவன் ஆட்களெல்லாம் அடிமையாக்க வேண்டியது. இப்படி தான் ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதுதான் யுத்தத்துக்கு ஒரு வேற காரணம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி யுத்தம் பண்ணுறது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, சின்ன சின்ன ராஜ்யங்களை பிடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது. அப்படி வந்து என்ன பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கு அடியில் அடிமைகளாக அவர்களை கொண்டு வந்து, அதாவது அவங்களுக்கு அடியில் கப்பம் கட்டுகிறவர்களாக அவர்களை கொண்டு வந்து மிரட்டி காசு வாங்குறது. அவன் நிலத்தில் விலை இது இவன் வாங்கிட்டு போவான் மூட்டை மூட்டையா. அப்படி இந்த 4 ராஜாக்கள், இந்த சோதோம், குமாரா பட்டணம், இன்னும் 3 பட்டணங்கள்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்க, அவங்கள்ட்ட வந்து கப்பம் வாங்கி கொண்டு இருந்தார்கள் பயமுறுத்தி. 12 வருஷமாக கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. 12, இதெல்லாம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. அந்த 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து வாசிக்காமல் சொல்கிறேன். 12 வருஷம் கப்பம் கட்டினாங்க. எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் கப்பம் கட்டுவான்? நம்மளே கூட கப்பம் கட்டினோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் உணர்வு வந்துடும். சரி, எப்போ பார்த்தாலும் கட்டிகிட்டு இருக்க முடியாது, போதும் நிறுத்துன்னு. 12 வருஷம் கட்டிட்டு இருந்தவன் நிறுத்திட்டானுங்க. 13ஆம் வருஷம் நிறுத்திட்டானுங்க. 14ஆம் வருஷம் அவன் பார்த்தான், கப்பம் கட்டாமல் நீ எப்படி இருக்க பார்க்கலான்னு படையெடுத்துட்டான். படையெடுத்து அந்த 4 ராஜாக்களும் இவர்களுக்கு விரோதமாய் வந்து அடித்து நிமித்தி எல்லா வெள்ளியும் பொன்னியும் இவர்கள்ட்ட இருந்து எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு போனார்கள். ஆட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் அடிமைகளாக. இது அந்த காலத்து வழக்கம். வந்து ஒருத்தன் வின் பண்ணான்னா, ஒரு ராஜா வந்து ஒரு தேசத்தை வந்து ஆக்கிரமித்து அதை ஜெயித்தான்னா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான், அவ்வளோதான். அப்போ யூஎன் கிடையாது, யுத்தத்துக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அழிட்டு போயிடுவான், யாரும் கேட்க முடியாது. யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு சொந்தம், எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான் பாருங்க. ஒருத்தன் தப்பிச்சு வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய சகோதரனுடைய மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க, குடும்பத்தோடு காலியாவன், அவ்வளோதான், அடிமையாக போயிட்டான். அந்த ராஜாக்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் கிளம்பி போகிறான். அதுலேருந்து தான் வாசிக்கிறேன். இப்போது அற்புதமான சில சத்தியங்களை நாம் பார்ப்போம். 14ஆம் வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அந்நிய தேசத்தில் வாழ்கிறான் பாருங்க, கொஞ்சம் ஆட்களை இந்த மாதிரி சண்டை கிண்டம் வந்தால் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பான் போல இருக்கு, ஆயுதங்கள்லாம் ரெடியாக வச்சுருப்பான் போல. ஒரு அந்நிய தேசத்தில் வந்து வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம், மிரட்டுவானுங்க, பிடுங்குவானுங்க, எதாவது பண்ணுவானுங்க. அதனால் இவன்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் நிறையா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் கொடுத்து கொஞ்சம் பயிற்சியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பான் போல இருக்கு. அவங்களெல்லாம் கூட்டிக்கிறான், 318 பேர் அவர்களை கூட்டி கொண்டு அந்த வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே ராஜாக்காரர், அவர்களை பின்தொடர்ந்து போகிறான். ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க, பெரிய ஆர்மி கமாண்டர் மாதிரி
பெரிய தேவனுடைய மனுஷன், விசுவாசிகளுக்கு தகப்பன், ஜெனரலாக இருக்க வேண்டியவன் ஏதாவது ஒரு ஆர்மியில். எப்படி பிளான் போடுறான் பாருங்கள். நைட்டில் அவன் பார்க்க முடியாத நேரத்தில் கும் இருட்டில் போய் மேலே விழுகிறது. திபுன்னு போய் விழுந்து நாலா பக்கமும் இருந்து பிரிஞ்சு போய் குரூப்பாக நாலா பக்கமும் இருந்து அவர்கள் கூடியிருந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது. இப்படி அட்டாக் பண்ணோன்னா அவங்க நினச்சாங்க நம்ம 5 பட்டணத்தை காலி பண்ணிட்டோம், வேறு யாரும் எதிரி மீதி இல்லை, எல்லாரையும் கொண்டு வந்துட்டோம், ஜனங்களெல்லாம் அடிமையாக கொண்டு வந்துட்டோம், இப்போ நம்ம எதிர்த்து போராடக்கூடியவன் எவனும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் போய் ராவோட ராவா அவர்கள் மேலே விழுந்து அவர்களை தோற்கடித்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் வழங்குது, நடந்த காரியத்திலேருந்து ஒரு காரியம் வழங்குது. என்னுடைய திட்டம் அல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்லை, 318 ஆட்கள் என் கையில் இருந்தாங்கன்றதுனால ஜெயம் அல்ல, நான் அழகாக திட்டமிட்டேங்கிறதுனால இல்லை, திட்டமிட்டான். இவங்க சண்டை போட்டாங்கன்றதுனால இல்லை, சண்டை போட்டார்கள் ஆனால் அதனால இல்லை, இவருடைய பலத்தினாலோ இவர்கள் ஏராளமாக இருந்ததுனாலோ அல்ல. ஏராளமாக ஒன்றும் இல்லை, 312 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி ஜெயித்தார்கள்? ஆபிரகாமுக்கு நல்லா விளங்குது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி ஒரு யுத்தத்தை நீங்கள் ஜெயித்திருந்தீங்கன்னு வைங்க, 4 ராஜாக்களை எதிர்த்து, அவங்க இராணுவங்களை எதிர்த்து, நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆள், நீங்கள் ஒரு ராஜா இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற 312 பேரை கொண்டு போய் அவங்க 4 பேரையும் தீர்த்து கட்டிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மையாகவே கடவுள் என் கூட இருக்கிறாரு, அதனால தான் இது முடிந்ததுங்கிற ஒரு உணர்வோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லா பொருளையும் மீட்டுட்டான், லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் மீட்டுட்டான், மற்ற இழந்து போன ஜனங்கள் எல்லாரையும் மீட்டுட்டான், பொருட்கள் எல்லாம் மீட்டுட்டான், திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெரிய தெம்போடு வந்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார், இது கர்த்தரால் ஆனதுன்னு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு காரியத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சது பாருங்கள், ஒரு விதமான ஃபிலசாபிக்கல் திங்கிங். அது என்னன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கதையெல்லாம் சும்மா, இதெல்லாம் கட்டுக்கதைகள். இந்த யுத்தத்தை பற்றிலாம் வாசிக்கிறீங்களே, இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அப்படி ஒரு ஊரும் கிடையாது, அப்படி ஒரு ஆளும் கிடையாது. இதெல்லாம் சில ஆவிக்குரிய சத்தியங்களை, சன்மார்க்க நெறிகளை போதிக்கிறதுக்காக கதையை கட்டி எழுதி, பிற்காலத்தில் எழுதி, அது எப்போ முன்னாலேயே நடந்தது மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ், அப்படின்னு ஒரு கதையை கட்டி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது ரொம்ப பிரபலமாக பரவச்சு பாருங்க. இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு. வேத வசனத்தை ஒழிக்கணும், ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதைகள், இது அறிவுபூர்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கிடையாது, இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆபிரகாம்னு ஒருத்தன் இருந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, ஊர் இருந்தது, இப்படி ஆச்சுன்னா எப்படி சொல்ல முடியும்? எங்கேயுமே ஆதாரமே கிடையாது, இதுக்கு அத்தாட்சியே கிடையாது. ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தீர்மானித்து இதை பரப்புனாங்க, சபையை பெருசாக அட்டாக் பண்ணாங்க, வேத வசனத்தை அட்டாக் பண்ணாங்க. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளில் அவங்கெல்லாம் வாயடைக்க போயிட்டாங்க. 70ஆம் ஆண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்தது. நோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த பழைய ஊர்கள்லாம் அங்கே அடியில் இருக்குதான். அங்கே கற்பலகைகள் பலவற்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கற்பலகைகளை எடுத்து பார்த்தால் அதை வாசிக்கக்கூடியவர்களை வச்சு வாசித்து அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பேர்லாம் அதில் வருதான், நம்முடைய முற்பிதாக்கள் பேர்லாம் அதில் இருக்குதான். இது அழிக்கப்பட முடியாத உண்மை. இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றும் பெரிய விசுவாசிகள் இல்லை, அவங்கெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பைபிளில் வர்ற ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, சரித்திரபூர்வமாக அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த பீரியட் சேம் பீரியட், அவங்க எப்போ வாழ்ந்தாங்கன்றத இங்கே வேதவசனம் கணிக்கிறதோ அதே பீரியடில் அவங்க இருந்ததாக வருகிறது. அப்பத்தைய கல்வெட்டுகளில் அதெல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஊர் பேர்கள்லாம் இங்கே சொல்லியிருக்கு. முதல் 14-13 வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆதியாம் 14, நான் அதை வாசிக்கல, ஸ்டார்டிங்கே 14 தான் ஆரம்பித்தேன். முதல் 13 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா அந்த 4 ராஜாக்கள் யார், அவங்க பேர் சொல்லியிருக்கு, அந்த ஊர் சொல்லியிருக்கு. இந்த சோதோம் குமாராவை சேர்ந்த 5 ராஜாக்கள், அவருடைய பேரும் சொல்லியிருக்கு, ஊரும் சொல்லியிருக்கு. அந்த ஊர் பேர்கள்லாம் அப்படியே வருதான் அந்த கல்வெட்டுகளில், அப்படியே இருக்குதான் பாருங்க அந்த கல்வெட்டுகளில். அப்போ அப்படிப்பட்ட ஊர்கள் இருந்தது உண்மை, அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தது உண்மை. நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்றவர்கள்லாம் வாழ்ந்தார்கள் என்பது உண்மை, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்பது உண்மை. இது ஏதோ பிற்காலத்தில் எழுதி ஆபிரகாம்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி ஒரு கதையை எழுதி
அதை வந்து அப்போ நடந்ததாக திணிச்சு வச்சுட்டாங்க பைபிளில் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் சோதோம் குமரெல்லாம் தீயில கருகி நாசமாச்சுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கான ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தீயில கருகி தான் அந்த பட்டணங்கள்லாம் எரிந்து போனது என்று அதற்கான ஆதாரங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே கடந்த 50 வருஷங்களில் அவங்கெல்லாம் வாயடைக்கப்பட்டு போய் கொஞ்சம் அமைதல் ஆயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோ பேசுறது கிடையாது. இங்கே மெட்ராஸில் 1-2 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆபிரகாம்னு அவங்க பாஸ்டர் ஆபிரகாம்ன்றாரு, முதல்ல ஆபிரகாம் இருந்தாரான்னு கேளு அப்படின்னு எப்போ வாசத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு கடந்த 50 வருஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆபிரகாம் என்கிறவர் இருந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அந்த பட்டணங்களில் நடந்திருக்குது. இவைகளெல்லாம் உண்மை என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதெல்லாம் கொஞ்சம் லேசாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் எடுத்து இதை சொன்னேன் பிரசங்கத்தில். சரி, ஸோ ஆபிரகாம் திரும்பி வரான், பெரிய வெற்றியோடு திரும்பி வருகிறான், எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர்றான், இழந்ததெல்லாம் திரும்ப எடுத்தாச்சு, அடிச்சு நிமித்தி பெரிய வெற்றி, பெரிய தெம்போடு வருகிறான். கர்த்தர் தான் வெற்றியை தந்தாருன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் இப்படி தான் வெற்றியை தர்றாரு. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு காட்டுறாரு, என்ன நான் உன் கூட இருக்கிறேன், என்னால் தான் உனக்கு வெற்றி வந்ததுன்னு காண்பிக்கிறதுக்காகவே சில காரியங்களை செய்கிறார் கர்த்தர். கிதியோன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவனை மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள மனுஷனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சந்தேகம் வேற, இதுக்கு மேலே உருப்படாத ஒரு ஆள். அதாவது கர்த்தர் வந்து அவனை அழைக்கிறாரு, கிதியோனே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னா என்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நாங்கள் விவசாயம் பண்ணி எல்லா தானியத்தையும் அறுவடை செஞ்சு எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி எல்லாம் காய வச்சு எல்லாம் பண்ணி மூட்டை கட்டி வச்சுருந்தா இந்த விரோதிகள் வந்து எங்கள்கிட்டருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுறானே, எங்களை மிரட்டி பிடிங்கிட்டு போயிடுறானே. அப்போல்லாம் அப்படி பண்ணாங்க பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் எங்களோட இருந்தால் அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார், ஒன்று ஒரு பெரிய விடுவிக்கிறவனை அவனை அழைக்கிறான், வா உன்னை பயன்படுத்துகிறேன்ற. அவன் சொல்கிறான், நீர் தான் என்னை அழைக்கிறீர்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால தோலை விரிக்கிறேன் நான். இன்னைக்கு ராத்திரி பனி பெய்யும் போது தோலை விட்டுட்டு மீதி தரையிலலாம் பெய்யணும், தோல் வந்து ட்ரையாக இருக்கணும் அப்படின்றான். அதே மாதிரி ஆகுது. அடுத்த நாள் இன்னொரு தடவை திருப்பி ரிப்பீட் டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் பெரிய ரிசர்ச்சர், இவர் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி. இன்னைக்கு வந்து வெறும் தோல் மேலே பெய்யணும் பனி, தரையெல்லாம். கர்த்தர் சரி இவன் கிடக்குறான், சந்தேகம் தீரவே தீராது இவனுக்குன்னு 2 தடவையும் பண்ணுறாரு. நீங்களும் அதுக்குன்னு தோல் விரிக்காதீங்க, தோல் விரிச்சா தோல் உறிஞ்சிரும். கர்த்தர் இந்த மாதிரிலாம் பரீட்சை பார்க்கக்கூடாது பாருங்க. கர்த்தர் சொன்னால் நம்பணும், நம்ப கற்றுக்கணும், சும்மா சந்தேக பேர் வழியிலாவே இருக்கக்கூடாது. ஸோ இவன் பண்ணான், சரி பைபிளில் இருக்குன்னு நம்மளும் விரித்து பார்க்கலான்னு பார்க்காதீங்க. அப்புறம் தோல் உறிஞ்சி அப்புறம் வந்து அழக்கூடாது, நம்பணும் கர்த்தரை. சரி கடைசியில் கர்த்தரை நம்புறான், யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான் பாருங்க, எதிரிகளை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடி ஆகிறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த கர்த்தர் செய்வாரான்றது நம்பிக்கை அவ்வளோ இல்லை. போய் 32,000 பேரை திரட்டுறான். எவ்வளோ பெரிய ஆர்மி பாருங்க, 32,000 பேரை திரட்டுறான். கர்த்தர் பார்த்தாரு, 32,000 பேரை அவன் கொண்டு போயிட்டு ஜெயித்துட்டான்னா அவ்வளோதான், 32,000 பேர் இருந்தாங்க நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு தான் வருமே ஒழிய கர்த்தர் ஜெயித்தாருன்னு அவன் சொல்லவே மாட்டான், இவனே நம்ப மாட்டான். அதனால் பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பினார். முதல்ல இவனை அனுப்பிச்சிருக்கணும் வீட்டுக்கு, பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பினார். உடனடியாக 10,000 பேர் காலி, மீதி 22,000 பேர் தான் இருக்கிறான். 10,000 பேர் வீட்டுக்கு போயிட்டான் பயப்படுறவங்களாம். அப்புறம் மீதி 22,000 பேர் இருக்காங்க. கத்த இது டூ மச், இதுவும் ரொம்ப டூ மச். ஏன்னா நான் தான் இவனோட இருக்கிறேன், நான் தான் வெற்றியை தரேன்றது இவன் எப்படி உணர்த்துறது? ரொம்ப நம்பரை குறைக்கணும், அப்போ தான் இவனுக்கு அந்த புத்தி வரும். சரி தண்ணி குடிக்க கூப்பிட்டு போ, ஒரு இன்டர்வியூ வச்சிடலான்றாரு. டெஸ்டிங், யாரை செலெக்ஷன் பண்ணலான்னு மிலிட்ரி செலெக்ஷன் நடக்குது, கர்த்தர் பண்ணுறாரு. தண்ணி குடிக்க கூப்பிட்டு போய் இதெல்லாம் தண்ணி குடிங்கன்னு விடுறான் பாருங்க. அதில் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் எல்லாம் ஆயுதங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு தண்ணி குடிக்கிறானுங்க சாவகாசமாக வசதியாக. கர்த்தர் சொன்னாங்க, அந்த இறக்கி வச்சவனெல்லாம் முதல்ல வீட்டுக்கு அனுப்பாமல் ஆயத்தமே இல்லாதவன் இதனை இறக்கி வச்சுட்டு குடிக்கிறது, யுத்தத்துக்கு வர்ற கரெக்டாக ரெடியாக இருக்க வேணாமா அப்படின்னு போட்டுக்கிட்டே குடித்தவன் யார்?
பார்த்தா 300 பேர் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு இருந்தது 312 பேர் இருந்தது போலவே இங்கேயும் 300 பேர் தான். கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் காட்டுறேன் வா. வெறும் 300 பேரை வச்சு ஜெயத்தை தரேன்னு சொல்லி இந்த 300 பேரும் கடைசியில் போய் சண்டையே போடல, சும்மா சலசலப்பாக வச்சே விரட்டி அடித்தார் கர்த்தர். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவங்க அப்படியே ஓடுறான் பாய்ந்துக்கிட்டு, என்னமோ பெரிய இராணுவம் வந்துருச்சுன்னு அப்படி ஒரு எஃபெக்டை கடவுள் உண்டாக்கி பெரிய வெற்றியை கொடுத்தார். அது முடிவு என்ன நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா கிதியோன் வந்து ஊரெல்லாம் தம்பட்டை அடிச்சிருப்பான்? நாங்கள் போனோம் 300 பேரை சேர்ந்து ஜெயித்துட்டு வந்தமாக்கோம், என்ன மாதிரி ஆர்மி என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டான். வரும்போது என்ன சொல்லியிருப்பான், அப்பா என்னை கண்ணால் நம்பவே முடியல, வெறும் 300 பேர், நாங்கள் ஒன்றும் சண்டை கூட போடல. அவன் பயந்து ஓடுறான். இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறவர் தான் தாவீது சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது சொல்லுறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை இன்றைக்கு எங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பார்ன்றான். பெலிஸ்தீனை பார்த்து, உங்களை என் கையில ஒப்பு கொடுப்பார், எங்க கையில ஒப்பு கொடுப்பார்ன்றான். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. நான் உங்களுக்கு சொல்லுறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சவால்கள், யுத்தங்கள், நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை அந்த மாதிரி யுத்தத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் பல விதங்களிலே வாழ்க்கையின் யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் மனுஷ பலத்தினாலும் மனுஷ யோசனையினாலும் மனுஷ ஞானத்தினாலும் மனுஷனுடைய பெரிய அறிவினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர் பராக்கிரம் உள்ளவர். அவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது என்று சொல்றாரு. யுத்தம் என்னுடையது என்றாரு. விரோதி எல்லாம் ஒரு நிமிஷத்துல நான் நினைச்சா உன் கையில மண்டியிட வைப்பேன்றாரு. உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும். இதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும் பாருங்க. கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்தா நம்மளும் ஆபிரகாம் மாதிரி பெரிய தைரியம் வந்துடும். போயிட்டு இப்போ தான் பெரிய ஃபைட்டு நடந்திருக்குது, ஓட ஓட விரட்டி ஓபான்ற ஊர் வரைக்கும் துரத்திருக்கான் ஆபிரகாம். அந்த 4 ராஜாக்களையும் ஆர்மியும் துரத்திட்டு வந்தால் எவ்வளோ தெம்பாக இருக்கும். ஓடினானுங்க, விரட்டினோம்ப்பா, நம்பவே முடியல. 312 பேரை பார்த்து 4 ராஜாக்களும் ஆர்மியும் ஓடுது, விரட்டி விரட்டி அடித்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றான். பெரிய தைரியத்தோடு பெரிய தெம்போடு திரும்பி வருகிறான். இப்போ திரும்பி வரும்போது என்ன நடக்குது பாருங்க. 17, அவன் கெதர்லோமோரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 2 ராஜாக்கள் வர்றாங்க. திரும்பி வர்றான், பெரிய தெம்போடு வர்றான். கர்த்தர் தான் அதை செஞ்சாருன்னு இவனை சந்திக்கிறதுக்கு ஒரு பள்ளத்தாக்கில் 2 ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் சோதோமின் ராஜா, இந்த சோதோம் பட்டணம், பொல்லாத பட்டணம் இருக்கு பாருங்க, அந்த ராஜா. இன்னொருவன் சாலேமின் ராஜா, அவருடைய பேர் மெல்கிசேதேக், அவர் பெரிய தேவ மனுஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை இது பாருங்க. 2 பேரும் வர்றாங்க, எதிர்கொண்டு வந்து அன்றியும் உன்னதமான எதிர்கொண்டு வந்து 19 அவனை ஆசீர்வதித்து, மெல்கிசேதேக் என்கிற அந்த தேவ மனுஷன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் ஒரு வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனே, ரெஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. சில ஆவிக்குரிய சத்தியங்கள் அற்புதமாக இங்கே விலக போகிறது. நமக்கு பெரிய ஜெயம்,
பெரிய உணர்வு கர்த்தர் தான் கொடுத்தாரு. இது வந்து என்னுடைய ஜெயம் இல்லை, நான் எடுத்த ஜெயம் இல்லை, என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, என்னுடைய ஆட்கள் இல்லை, என் திட்டம் இல்லை, கர்த்தர் கொடுத்த ஜெயம் என்ற உணர்வோடு வர்றான். 2 ராஜாக்கள் வர்றாங்க. ஒரு ஆள் வந்து பேர் வந்து சாலேமின் ராஜா. சாலேம் என்கிற அந்த ஊர் பேரே ஒரு அருமையான பேர். சாலேம் வர்சஸ் சோதோம். ஒரு ஆள் சாலேம்லேருந்து வர்றார், இன்னொரு ஆள் சோதோம்லேருந்து வர்றார். 2 பேரையும் கவனிச்சாலே இந்த 2 பேருடைய அழகு நமக்கு வழங்கும். இந்த சாலேம் என்கிற ராஜா, அந்த சாலேம் என்கிற ஊர் தான் பின்னால் எருசலேம்னு ஒரு வேளை வந்திருக்கலாம்னு சொல்லுகிறார்கள். அந்த ஊரில் இருந்து வந்திருக்கலாம் என்கிறார்கள். இந்த சாலேம் என்கிற பேருக்கு அர்த்தம் பீஸ், சமாதானம் என்று அர்த்தம். சமாதானம் என்று அர்த்தம். சோதோம் என்கிற பேருக்கு அர்த்தம் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியே சொல்லுது பாருங்க சோதோம்னா என்னன்னு. சோதோம் டிக்ஷனரி சொல்ற வார்த்தை கவனிங்க. an extremely wicked or corrupt place, ரொம்ப பொல்லாத கெட்டுப்போன ஒரு ஊர், அதான் சோதோம். And then quotes an example for the same from an early writer as saying, a tavern is a little Sodom where many vices are daily practiced as ever were known in the great one. ஒரு ஆளுடைய புக்கிலேருந்து எடுத்து சோதோம்னா இன்னைக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது, கெட்டுப்போன கேவலமான ஒழுக்கக்கேடான எல்லா இடமும் சோதோம் என்று அழைக்கப்படுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பழிச்சொல் மாதிரி ஆயிடுச்சு சோதோம். சோதோம்னாலே ஒரு கெட்டுப்போன ஊர், ஒழுக்கக்கேடான ஊர், ரொம்ப ஒழுங்கீனமான ஊர், எல்லாம் அக்கிரமம் பண்ணுறவனு ஊர் அப்படின்னா அதை சோதோம்னு சொல்கிற அளவுக்கு சோதோம் பெயர் பெற்றிருக்கிறது. இந்த 2 ராஜாக்களை வர்றாங்க. இந்த 2 ராஜாக்களை வந்து ஒருவன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். இந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்க, அந்த காலத்தில் ஆபிரகாம் தவிர மற்ற யாருக்கும் தேவனை குறித்து அறிந்திருப்பார்களான்றதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. நோவாவின் வெள்ளத்துக்கு பிறகு 3 பிரிவுகளாக பிரிந்து, ஹாம், ஷேம், யாபேத் என்று 3 பிரிவுகளாக பிரிந்து அப்படி தான் சமுதாயம் வளர்ச்சி அடைகிறது. அதில் ஷேமுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆவிக்குரிய அந்த சந்ததியாக வருகிறார்கள். கர்த்தரை வணங்கி கர்த்தரை தொழுது கொண்டு அப்படியே வர்றாங்க. அவங்க கூட பிற்காலத்தில் ஆபிரகாமின் காலத்துக்குள்ளே வரும்போது அவங்க கூட கெட்டு போயிட்டாங்க, அவங்க கூட விக்கிரகாராதனை காரணம் மாறிட்டாங்கங்கிறது தான் சரித்திரம் சொல்லுகிற காரியம். ஆனால் இந்த மனுஷன் சாலேம் என்கிற ஊர்லேருந்து ஒரு மனுஷன் வருகிற இந்த மனுஷன் பெரிய ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். இந்த மனுஷனை பார்க்குறதுல ஆபிரகாமுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்கள்லாம் வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சபைக்கு வர்றீங்க, மற்ற விசுவாசிகளை சந்திக்கிறீங்க, ஒருத்தரை சந்தித்து மகிழ்றீங்க, ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை ஒன்றா பாடுறோம், ஒருத்தரை ஊக்குவிக்கிறோம், நல்ல வார்த்தைகளை சொல்கிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சபைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் அங்கே நடக்குது. அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு சபை கிடையாது, ஊர் முழுக்க விசுவாசிகள் அங்கே ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டால் ஊர் முழுக்க அந்நிய தேவரில் வணங்குறவன் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இவன் ஒரு வித்தியாசமானவனாக, தனித்தன்மை வாய்ந்தவனாக, ஒரு வித்தியாசமான எவருக்கும் அறியாத தேவனை வணங்குகிறவனாக இருந்தான். இவனுக்கு ஐக்கியம் கொள்றதுக்கு ஆள் கிடையாது, இவனுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, இவனோட தேவனை குறித்து, ஜீவனுள்ள தேவனை குறித்து பேசக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய யாரும் கிடையாது. அப்போ மெல்கிசேதேக்கை பார்க்கறதுல அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் அந்த மனுஷனை அங்கே அனுப்புகிறாரு. மெல்கிசேதேக்கு வந்து அவனை சந்திக்கிறான். சந்தித்து அவனை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லை, உன் சத்துருக்களை உன் கையில் தேவன் தான் ஒப்பு கொடுத்தார் என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், கர்த்தர் தான் உன் கையில் இந்த சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார் இருக்கிறான். ஆபிரகாமும் அதே நினைவில் தான் வர்றான். இவன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆமாம் ஆபிரகாம், நீ நினைக்கிற மாதிரியே தான் கர்த்தர், இந்த தேவன், நானும் அந்த தேவனை அறிந்து வச்சிருக்கிறேன், இந்த தேவன் தான் உன் சத்துருக்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறான். சரி, இந்த அடுத்த ராஜா அவன் ஒரு காரணத்தோடு வர்றான். அவன் எதுக்கு வரணும்? அவன் தேவ மனுஷன் கிடையாது. சோதோமின் ராஜா. சோதோம்னாலே கேடுகட்ட ஊர்.
அன்று ராஜாவாக இருந்திருப்பான்னா இவன் ரொம்ப பொல்லாதவனாக இருந்திருப்பான். ராஜாவை மாதிரி தான் ஜனங்களும் இருப்பாங்க இல்லையா? இவன் தான் அங்கே லீடர்ஷிப்பு. அவன் எப்படி இருந்தான்னா ஜனங்களும் ஆன மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அப்போ இவன் ரொம்ப ஒழுக்கக்கேடவனாக இருந்திருப்பான், ரொம்ப அக்கிரமக்காரனாக இருந்திருப்பான், பொல்லாதவனாக இருந்திருப்பான். அதை மனசில் வைக்கணும் பாருங்க. ஏன்னா அவன் வரும்போது என்ன சொல்கிறான், ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான் 21ஆம் வசனத்தில், ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும்ன்றான். இதை வாசிட்டு சிலர்னு சொல்கிறான், என்ன நல்ல மனுஷன்யா, அவன் உண்மையாகவே ஜனங்களை நேசிக்கிறான், ஜனங்களை கேட்குறான், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறான். இப்படி இல்லவா இருக்கணும் ராஜான்னா அப்படின்னு. கிடையாது, அவன் ரொம்ப கணக்காக இருக்கிறான் பாருங்க. அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் பொல்லாதவன். அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், எந்த ராஜா ஜெயிக்கிறானோ அந்த ராஜா பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் பர்மிஷன் ஒன்றும் தேவையில்லை. எவன் ஜெயிக்கிறானோ அவன் எடுத்துக்கொள்ளுவான். பொருள்களை மட்டும் இல்லை, ஆளுகளையும் அவன் அடிமைகளாக எடுத்துக்கொள்ளுவான். ஆளுகளை கொடுத்தானே பெரிய காரியம், பொருள்களையும் ஆளுகளையும் அடிமையாக்கி கொள்ளுவான். அப்போ இவன் வர்றது ஒன்று, இவன் பெரிய ஒரு நல்லவன் யோக்கியன், ஜனங்களை எனக்கு தாரோம் அப்படின்னு வரல, ஒரு டீல் பேசலான்னு வர்றான். ஏதாவது இதில் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு டீல் பேசலாம் இவன்கிட்ட அப்படின்னு சொல்லி வருகிறான். ஜெயித்துட்டு வந்திருக்கானே, என் பொருளெல்லாம் மீட்டு கொண்டாந்துருக்கான், ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் ஜெயித்துட்டு வந்திருக்கான்னு அவன்கிட்ட போய் சட்டம் பேச முடியாது, என் பொருளெல்லாம் என்கிட்ட கொடுன்னு கேட்க முடியாது. ஜெயித்தவனுக்கு தான் எல்லாம் சொந்தம். ஆகவே ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம், இந்த ஆபிரகாம் மற்ற எல்லா ராஜா மாதிரி தானே இருப்பான், காசு பணம் தானே எல்லாம் அலையிறாங்க, எல்லாம் துட்டு வேணுன்றது தானே இந்த உலகத்தில், துட்டு தானே பெருசாக இருக்குது, எவனும் அதை விட்டு கொடுக்க மாட்டான. வெள்ளியும் பொண்ணையும் கொள்ளை அடிச்சுட்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறான். ஆபிரகாமுக்கு முன்னால் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வேணான்னு சொல்லுவானா? அதை நம்ம கேட்டவொன்னு கொடுத்துருவானா? அவன்கிட்ட ரொம்ப சாஃப்டாக போய்க்கணும், நல்லா நிதானமாக பேசணும் அப்படின்னு திட்டத்தோடு வந்து பொருள்களெல்லாம் நீர் வைத்துக்கொள்ளும், ஆட்களை மட்டும் எனக்கு தாரும் அப்படிங்கிறான். அவன் நினைக்கிறான், இந்த ஆபிரகாமும் மற்ற ராஜாக்களை மாதிரி தான் இருப்பான், உலகத்து மனுஷர்கள் அப்படி தானே, அவன் ஒன்றும் தந்துட மாட்டான் எதையும். அவன்கிட்ட மூலமாக பேரம் பேசி தான் ஏதோ கொஞ்சமாவது கிடைக்குமான்னு பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறான். ஆனால் உலகத்திலேயே அவன் இதுவரை சந்தித்திராத ஒரு புதுவிதமான மனுஷனை சந்திக்கிறான். ஆபிரகாம் என்கிறவன் ஒரு தெய்வீகமான மனுஷன், கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்ச மனுஷன், ஒரு புதுவிதமான மனுஷன். இவனை பற்றி வேதம் சொல்லுது, ஒரு பரதேசியாய் சஞ்சரித்தான்னு சொல்லி. நான் உங்களுக்கு எடுத்தோடனே சொன்னேன், ஆபிரகாம் பரதேசின்றதை பிரசங்கம் பண்ணேன். நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, பரதேசினா கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த தெருவில் வாங்கி சாப்பிட்றது, அடுத்த தெருவில் அடுத்த வாரம் வாங்கி சாப்பிட்றது, ஒரு வாரத்துக்கு ஒரு தெருன்னு வச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்ற ஆள் தான் பரதேசி. அப்படிப்பட்ட பரதேசியாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இருக்கக்கூடாது கிறிஸ்தவனுக்கு, உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, பரதேசியாக இருக்கணுன்றத பரதேசின்ற அந்த வார்த்தையை வச்சு விளாசிட்டாங்க. அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு இவங்களுக்கு. பரதேசி கிடைச்சது அந்த வார்த்தை எல்லாரையும் பரதேசி ஆக்கி விட்டு போயிட்டாங்க ஒரு 2 தலைமுறையை. ஆனால் சொல்றதே வேற பரதேசி. ஆபிரகாம் ஒரு பரதேசின்றது, ஆபிரகாம் செல்வந்தனாக இருந்தான், அவனை பரதேசின்றது வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம், வேத வசனத்தின்படி சொல்ற பரதேசி வந்து வேற பரதேசி, ஆபிரகாம் வேற விதமான பரதேசி. அந்த விதமான பரதேசியாக தான் நாம இருக்கணும். அவன் எப்படிப்பட்ட பரதேசி, எல்லாம் அவனுக்கு ஏராளம் தாராளமாக இருக்கிறது, ஆனால் ஒன்றின் மீதும் பற்றோ ஒட்டோ கிடையாது அவனுக்கு. ஹலோ, எல்லாம் இருந்தாலும் அவன் மனதை எதுக்கு விற்று போடலை, இருதயத்தை எதுக்கும் விற்று போகலை. எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், கடவுளுக்குன்னு பயன்படுத்துகிறான், கடவுளுடைய நோக்கங்களை நிறைவேற்ற உபயோகப்படுத்துகிறான். ஆனால் எதன் மீதும் தன்னுடைய மனதையோ இருதயத்தையோ வைக்கிறதுல விற்று போடுகிறது கிடையாது. எதையும் எதுக்கும் தன்னுடைய இருதயத்தை விற்று போடுகிறது கிடையாது, மனதை விற்று போடுகிறது கிடையாது, பற்றோ ஒட்டோ கிடையாது எதோடையும். அப்படி வாழுகிறான். எத்தனை பேர் சொல்லுங்க அந்த மாதிரி பரதேசியாக தான் நம்ம இருக்கணும்னு? எல்லாம் இருக்கணும், கொட்டாங்குச்சி வாழ்க்கை இல்லை, எல்லாம் இருக்கணும். அதே நேரத்தில் இருதயம் கர்த்தர் பேரில் இருக்கணும். அதான் சரியான பரதேசி. அடுத்த யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நம்மளெல்லாம் கர்த்தர் பரதேசி அழைச்சிருக்கிறாரு. ஆமாம், ஆபிரகாமின் பிள்ளைகள் தாமன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் மாதிரி பரதேசியாக இருக்கணும். விளங்க மாட்டேது பாருங்க, என்ன சொன்னாலும் ஜனங்களுக்கு விளங்குறதே கிடையாது. ஏன்னா அது உள்ளத்தில் கொண்டாந்து சின்ன வயசுலேருந்து பதிச்சிட்டாங்க. உள்ள ஐடியாவாக என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசில் அதை ஏற்றி விட்டுட்டாங்க.
இதை நீக்கிறதுக்கு 1000 பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ சொன்னால் கூட அப்படியா பிரதர், இது ஒரு புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, என்னத்தை புதுசாக இருக்குது, பிளெயினாக இருக்குது. ஆபிரகாம் பரதேசினா கொட்டாங்குச்சியில் வாங்கியா சாப்பிட்டான்? கிடையாது. நல்லா படித்து பாருங்கள் என்ன மாதிரி பரதேசின்னு. பரதேசினா இட் இண்டிகேட்ஸ் his attitude towards riches, attitude towards possessions. எப்படி தனக்குள்ளவளை பற்றி அவன் சிந்திக்கிறான், எப்படி ஐஸ்வர்யத்தை பற்றி யோசிக்கிறான், அவனுடைய மனப்பான்மை என்ன, அதை குறித்து அவனுடைய அபிப்பிராயம் என்ன, எப்படி காண்கிறான், அவனுடைய கண்ணோட்டம் என்ன. இந்த கண்ணோட்டம் தான் அவனை பரதேசி ஆக்குறது. அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன்றது இல்லை, எல்லாவற்றை குறித்தும் அவனுடைய வித்தியாசமான ஆவிக்குரிய கண்ணோட்டம். அப்படிப்பட்ட பரதேசியாக இருக்கிறது தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பரதேசியாக இருக்கணும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில் இதிலெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் அப்புறம் பரதேசி ஆகிட வேண்டியது தான், கொட்டாங்குச்சியை பிடிச்சிட வேண்டியது தான். இப்படி தான் வாழணும், கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தப்பாக நான் என்ன பண்ணுறது? நல்ல காலம் நான் இதை பிடிச்சேன், நான் 7 கடல் கடந்து போய் இதை பிடிச்சிட்டு வந்தேன். இங்கெல்லாம் சொல்லிட்டாங்க கொட்டாங்குச்சி வாழ்க்கை தான் உனக்குன்னு, இப்படித்தான் நீ அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் வந்த பின்னணி பயங்கரமான பின்னணி, ஒன்றுமே இருக்கக்கூடாது உனக்கு, சுத்தமாக ஒன்றுமே இருக்கக்கூடாது. இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. யாராவது கொஞ்சம் நல்ல சட்டை போட்டுட்டு எங்கள் கோயில் உள்ள வந்தானாலே அவனை இறங்க பார்ப்போம். எங்கேருந்து வந்தான்? அவன் நரகத்துலேருந்து வந்திருக்கிறான். பிசாசின் பிள்ளை. சட்டையை பாரு, கலரை பாரு, பட்டனை பாரு, அது என்ன பல பட்டனு. உண்மையிலே அப்படிதான் இருந்தோம். ஏன்னா பரதேசி ஆட்டிடியூட் எங்களுக்கு வளர்த்தாங்க. அப்படியே பரதேசின்னு. நல்ல காலம் நான் நாட்டை விட்டு வெளியே போனேன், இல்லைன்னா கெட்டே போயிருப்பேன். பாருங்க, அங்கே போய் தான் கண்டுபிடிச்சேன் ஆபிரகாம் மாதிரி பரதேசியாக இருக்கணும். பரதேசிங்கிறது எல்லாத்தையும் உடையவன், ஒன்றின் மேலும் பற்றோ ஒட்டோ இல்லாதவன். அதை புரிந்து கொள்றான். அவன் கர்த்தருக்காக அவன் எல்லாத்தையும் செய்கிறான். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தெல்லாம் வச்சு கர்த்தருக்காக வேண்டியதெல்லாம் செய்கிறான், கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறான். மற்றபடி அதுக்காக தன்னை விற்று போடுகிறது கிடையாது, அதுக்காக அலையிறது கிடையாது, பின்னர் போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை உலகம் கண்டதில்லை, இன்னைக்கு கூட கண்டதில்லை. நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உலகமே உங்களை அதிசயமாக பார்க்கும். ஆபிரகாம் போல ஒரு மனுஷனை அன்னைக்கு அவனுக்கு கண்டதில்லை. இந்த ராஜா சோதோமின் ராஜா ரொம்ப உலக பிரகாரமானவன், பல கணக்கு போட்டுட்டு வர்றான், பொல்லாத புத்தி அவருக்கு. பாருங்க, வந்து ஆட்களை நீ வைத்துக்கொள்ளும், பொருட்களை வைத்துக்கொள்ளும் ஆட்களை எனக்கு தாருன்னு கேட்குறான். ஆபிரகாமுடைய பதில் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து 22ஆம் வசனம், நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். எவ்வளோ அழுத்தமாக சொல்றான். ஒரு சரட்டை அப்படின்னா ஒரு த்ரெட்டை கூட எடுத்துக்க மாட்டேன், ஒரு பாதரட்சியின் வாரை கூட எடுத்துக்க மாட்டேன், உனக்கு உண்டான யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்றான். சொல் என்று வானத்தின் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் எடுத்துக்க மாட்டேன், உங்ககிட்ட ஒரு நூல் கூட எடுக்க மாட்டேன், ஒரு ஷூலேஸ் கூட எடுக்க மாட்டேன், உனக்கு உண்டான எதையுமே உன் சொத்துன்னு இங்கே வந்திருக்கிற ஒரு பொருளை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கரங்களை கர்த்தருக்கு நேராக நான் உயர்த்துகிறேன்றான். ஏன்னா கர்த்தருக்கு முன்னால் வாக்கு பண்ணுறேன், சத்தியம் பண்ணுறேன், ஒரு சின்ன நூலையாவது சரட்டையாவது ஒன்று எடுக்க மாட்டேன். ஏன்னா உன் புத்தி எனக்கு தெரியும், பொல்லாதவன் நீ. நாளைக்கு போய் சொல்லுவேன், ஆமாம் இந்த பணக்கார ஆபிரகாம் இருக்கானே எல்லாம் நான் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலேயே நான் எடுக்க மாட்டேன் போன்ட்டான். அதனாலேயே எடுக்க மாட்டேன். ஏன் அவன் சொன்னான்? என்ன அவன் சொன்னான்? அவன் தான் ஆபிரகாமனை ஐஸ்வர்யவானாக்கினான்னு பேராயிடும். கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, கர்த்தர் தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக்குறாரு. கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை ஒரு அவுன்ஸ் கூட இன்னொருத்தனுக்கு கிடைக்க கூடாதுன்ற ஒரே தீர்மானமா இருக்கிறான். மகிமை கர்த்தருக்கு மட்டுமே, வேற எவருக்கும் ஒரு அவுன்ஸ் மரியாதை கூட இது கூட போகக்கூடாது, மதிப்பு கூட போகக்கூடாது.
வேற எவரும் எனக்கு எதுவும் செய்ததாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே தீர்மானமாக சொல்கிறான். எடுத்துக்க மாட்டேன் என்று சொல்லி என் கையை கர்த்தருக்கு நேராக நான் உயர்த்துகிறேன்றான். கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்துறதே நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன மாதிரி சர்ச்சு உங்கள் சர்ச்சு? சில ஆராய்ச்சி பண்ணுறது. பிரசங்க யாருன்னு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, இவர் என்ன பெந்தகோஸ்துக்காரர்? அவரு பெந்தகோஸ்துக்காரங்களை கேட்டால் அவன் சொன்னாங்க, இல்லை அவர் பெந்தகோஸ்தே கிடையாதுன்றாங்க. சூட்டுக்கிட்டலாம் போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. நாங்கள் பண்ண மாட்டோம், அவர் இல்லை. பெந்தகோஸ்து இல்லாதவர்களை கேட்டால் அவங்க சொல்லலாம், ஐயோ எங்கால் இல்லைப்பா, அவர் நிச்சயமாக பெந்தகோஸ்துக்காரர் தான், அவர் நிச்சயமாக பெந்தகோஸ்து ஆள் தான். நீ பாரு, பெந்தகோஸ்துக்காரன் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றாங்க. அதனால் இவர் என்கிட்ட ஆராய்ச்சி நடத்துகிறார். எல்லாரையும் கேட்டு விசாரிச்சிருக்காரு போல இருக்கு. உங்கள் சர்ச்சு என்ன மாதிரி சர்ச்சு என்னாரு? அப்படியே பார்த்தேன். கையெல்லாம் உயர்த்தி ஆராதிப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ண. நான் எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது. சரி வச்சுக்கோங்க, கையை பத்திரமா வச்சுக்கோங்க, உயர்த்துறாதீங்க. கையை உயர்த்துறதில் அவருக்கு ஏதோ கஷ்டம் பாருங்க. கையெல்லாம் நாங்கள் உயர்த்துறது இல்லை அப்படின்றது பெருமையாக சொல்லிக்கிறோம். நாங்கள் கையெல்லாம் உயர்த்த மாட்டோம் அப்படின்னாரு. நம்ம ஆளுங்களும் எதையும் விளக்குறது கிடையாது பாருங்க. நம்ம ஆளுகள்கிட்டையும் பெரிய பிரச்சனை இருக்குது. எதையும் விளக்குறது இல்லை. விளக்காதனால யாருக்கும் நம்மளை பற்றி எதுவும் விளங்குறதும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆளுங்க சும்மா கையை உயர்த்திட்டு ஊன்றாங்க, இதெல்லாம் சும்மா வெத்து வெட்டுங்க, கையை உயர்த்தி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புது விதமான ஆராதனை வந்திருக்குது, இப்போ புகுந்துருக்குது சபைக்குள்ளே, கையெல்லாம் உயர்த்திக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. இல்லை, கையை உயர்த்துறதுன்றது பெரிய அர்த்தமுள்ள ஒரு காரியம். கையை நான் கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அவர் எனக்கு போதுமானவர், அவர் தான் என்னுடைய ஆதாரம். அதானே பேசிட்டு இருக்கிறோம், அதான் போன வாரம் பேசுகிறேன், இந்த வாரமும் அதான் தொடர்றேன். அவர் தான் எனக்கு ஆதாரம். என்னுடைய பாதுகாப்புக்கு, என்னுடைய பராமரிப்புக்கு, என்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் அவர் தான் ஆதாரம். கர்த்தரிடத்துல தான் இந்த வெற்றி வந்தது. கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார். அவரை தான் நான் நோக்கி பார்க்கிறேன். அவருடைய உதவி, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றுகிறது, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் கையை மேலே உயர்த்துகிறோம். தினந்தோறும் கையை கொஞ்சம் நேரம் மேலே உயர்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால் நின்று எங்கேயாவது போய் ஒரு வாரமாக நின்று கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே இது எனக்கு உமக்கும், நான் சொல்கிறேன் இன்னைக்கு எல்லா தேவைகளையும் நீர் தான் சந்திக்கிறீர், எனக்கு எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர், உண்மையே நம்பி இருக்கிற என்னை நீர் கைவிடுவதில்லை, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். கையை நம்ம அவர்கிட்ட உயர்த்துகிறோம். கையை அவர்கிட்ட உயர்த்தி அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, அவரை தான் நம்பி இருக்க போறேன், அவர்கிட்ட தான் உயர்த்த போறேன் அப்படின்னு கையை அவர்கிட்ட உயர்த்துற மக்களாய் மாறிவிட்டால் கையை வேற எவர்கிட்டையும் நீட்டுகிற அவசியம் ஏற்படாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு பெரிய ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கையை நீட்டி வாழ போறேன்னா, கையை உயர்த்தி வாழ போறேன்னா. நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, கையை உயர்த்தி வாழ போறேன், கையை நீட்டி வாழ போறது கிடையாது. ஆண்டவரிடத்துல கையை உயர்த்த போறேன். அவர் என்னுடைய தேவையை சந்திக்கிறார், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருது. காரணம் ஆபிரகாம் பெரிய லெசனை கற்றுக்கிட்டான். எகிப்துக்கு போனப்பவே எல்லாம் அவர்கிட்ட தான் வருது, அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை. நான் அவரை நம்பணும், அவர் சொல்றதை நம்பணும், அவர் சொல்ற இடத்துக்கு போகணும், அவர் சொல்றதை செய்யணும், நானா ஒன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். அவர் தான் ஆதாரம், எல்லாம் வருதுன்னு. இப்போ அவன் சொல்கிறான், கையை நான் ஆண்டவருக்கு நேராக உயர்த்திட்டேன், அதனால் உங்ககிட்ட நான் ஒரு நூலை கூட வாங்க மாட்டேன், ஒரு பாதரட்சியின் வாரை கூட வாங்க மாட்டேன், உங்ககிட்ட உனக்கு சொந்தமானது ஒன்று எனக்கு வேணாம், ஏன்னா உன் புத்தி எனக்கு தெரியும், நாளைக்கு நான் தான் அவனை பணக்காரன் ஆக்கினேன்னு நீ சொல்லுவ அப்படின்னுக்கிறான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, எப்படி அப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தன்மை ஒரு மனுஷனுக்குள்ளே வருது? குவிஞ்சு கிடக்குது வெள்ளியும் பொண்ணும். எந்த மனுஷனாவது வேணான்னு சொல்லுவானா? இது வேணாம், ஒன்றையும் தொடக்கூட மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ள நூலை கூட எடுக்க மாட்டேன்றான்.
எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த குணம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது? ஒரு காரணம். ஆனால் அந்த காரணம் மட்டும் இல்லை, அதுக்கு 2 அறிகுறிகள். ஒரு காரணம் என்னன்னா, அது ஒரே காரணம் தான். என்னன்னா, தேவனோடு ரொம்ப நெருங்கி விட்டான் ஆபிரகாம். தேவன் யார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை எனக்கு செய்ய முடியும், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறாருன்றதை அறிந்து கொண்டான் பாருங்க. தேவனை அறிந்து கொண்டான். தேவனோடு கூட ஐக்கியமாகி விட்டதுனால குவிச்சு குவிச்சு வெள்ளியும் பொன்னியும் வச்சாலும் அது பெரிய கவர்ச்சியாய் அவனுக்கு இல்லை. இருக்கீங்களா? தேவனை அறியாதவர்களுக்கு தான் இந்த வெள்ளியும் பொன்னியும் குவிச்சு வச்சானா அப்படிம்பா. கொஞ்சம் எடுத்து லேசா பாக்கெட்டில் விட்டுருவான்ல நடுக்குன்னு. அவனுக்கு அது மேல கண்ணை வச்சானா எடுக்கவே முடியாது அவனால. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் வெளிப்பாடு இல்லையே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், என்ன எவ்வளவு ஆசீர்வதிப்பார். இந்த குவியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் எனக்கு தருகிறவர் அவர். இது மாதிரி 1000 மடங்கு குவியல் எனக்கு தரக்கூடியவர் அவர். அதனால இந்த குவியல் மேல கவர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், என்னுடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கிறார், அவர் எவ்வளவு அதிசயமான தேவன் அப்படிங்கிறது விளங்கிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உலக பொருள்கள் ஒரு பெரிய கவர்ச்சியாக இருக்கவே இருக்காது ஒரு மனுஷனுக்கு. இருக்கீங்களா? அதான் காரணம். ஆபிரகாம் வித்தியாசமானவன் ஆயிட்டான். கிளம்பி வந்தான், ஒரு மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ சில அனுபவங்கள் அவனுக்கு கிடைச்சிருக்கு, சில காரியங்களை அறிந்து கொண்டான், விசுவாசத்தில் வளருகிறான், வேற ஒரு லெவலுக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு தெரியுது, இது என்ன பெரிய குவியல், இது சும்மா அந்த 4 ராஜா கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தது. உலகத்தையே தர்றாரு எனக்கு கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்காக உண்டாக்குனாரு. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏராளம் தாராளமாக தரக்கூடிய அவர் கர்த்தர். என்ன செல்வந்தனாக்கினவர் அவர், எனக்கு எல்லாத்தையும் தந்தவர் அவர், எனக்கு இவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தவர் அவர், 4 ராஜாக்களை தோற்கடிக்க ஜெயத்தை கொடுத்த அவர். அவரால் எனக்கு எல்லாம் தர முடியாதா? எல்லாம் தர முடியும். எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். இதை கட்டிக்கிட்டு அப்புறம் அவரை விட்டுறக்கூடாது. அவரை நான் பிடிச்சிக்க போறேன். அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா இதுவும் வரும், இதுக்கு மேலையும் வரும். ஆகவே இதன் மேல நான் கவர்ந்து இழுக்கப்பட போவதில்லை என்கிறத தீர்மானிக்கிறான். என்ன சொல்ல வர்றேன்? இந்த பொருளாசைங்கிறத எப்படி மேற்கொள்ளுகிறது? கர்த்தர் மேல ஆசையை வைக்கணும். கர்த்தர் மேல ஆசையை வைக்கும்போது பொருளாசைக்கு அங்கே இடமே கிடையாது. ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கலாம், பொருள்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அதன் மேலே ஆசை வைக்காதவர்களாக இருக்கலாம். ஆபிரகாமை போல ஒரு பரதேசியாக இருக்கலாம், எல்லாத்தையும் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் எதன் மேலும் பற்றோ ஒட்டோ இல்லாதவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். அதான் உண்மையான கிறிஸ்தவன். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் பிரதர் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெய்யான செழிப்பு. இதைத்தான் இங்க போதிக்கிறேன் நான். இதை விளங்கி கொள்ள வேண்டும் பாருங்க. அப்ப கர்த்தர் மேல ஆசை பெருக பெருக, அவர் மேல மதிப்பு பெருக பெருக, அவர் மேல அன்பு பெருக பெருக, அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொண்ணும் வெள்ளியும் காட்டிலும் மேலானது. அவருடைய வார்த்தை பொன்னையும் வெள்ளியும் தேடுறதை காட்டிலும் அவருடைய வார்த்தை அதிகமா தேட வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருடைய வார்த்தையை நம்பலாம். அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த பொருளாசையும் எவ்வளோ பெரிய வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு வந்து குவிச்சிங்கனாலும் அவன் அதுக்கு போக மாட்டான், இவர்கிட்ட தான் வருவான். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு போதனை இவனுக்கு நடக்குது. பெரிய உணர்வு உண்டாகிறது, பெரிய ஒரு மறுமலர்ச்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவனுக்கு உண்டாகிறது. அதை எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கர்த்தரை முழுமையா நம்புறவன மாறிட்டான். கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், காட் இஸ் மை சோர்ஸ், த சப்ஜெக்ட். ஆபிரகாம் கற்ற பெரிய பாடம். கானான் தேசத்துல போய் பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன் இஸ் காட். என்னை பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர் தேவன் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். எகிப்திலையும் கண்டுபிடிச்சான், இங்கேயும் இப்போ கண்டுபிடிச்சிட்டான். உறுதியாக அதை நம்புகிறான். அதனால இந்த பொருள்கள்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கர்த்தர்கிட்ட வருதுன்னு தெரியும். இவ்வளோ பெரிய வெற்றியை தந்தவர், பொருள் என்ன ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ வேணா அவர் தர முடியும், இதை நம்புகிறான். 2 விதத்தில்
இவனுடைய அந்த ரியாக்ஷனை காட்டுறான். மறுமலர்ச்சி அடைஞ்சிட்டான் இல்லையா, அது வந்து 2 விதத்தில் வெளிப்படுது. ஒன்று, இங்கே வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்தில் அந்த மெல்கிசேதேக்கு வந்து இவனை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. 19ஆம் வசனத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னு வருது. வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்தது 20, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம், அதாவது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகன்ற வார்த்தை முதல்ல இப்போ தான் வேத வசனத்தில் வருகிறது, அதனால் கொஞ்சம் கவனிக்கணும். அதை இந்த தசம பாகம்னு உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அது மோசையின் கீழே உள்ளவர்கள், நியாயப்பிரமாணத்தின் கீழே அது சட்டமாக இருந்தது. அது நியாயப்பிரமாணத்தோடு அது ஒழிஞ்சு போயிடுச்சு. இயேசு வந்துட்டார். இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை, கிருபையின் கீழே இருக்கிறோமாக்கும். அதனால் தசம பாகம் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், இது நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முதலாக அவன் தசம பாகம் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இது நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்ததுன்னு சொல்கிறது தவறு. இது வந்து நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒன்று. நியாயப்பிரமாணத்தின் கீழே இது சட்டமாக மாற்றப்பட்டது. கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இது இருக்கிறது. ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான் இருக்குது. யாக்கோபு 10 தருவேன்னு சொல்கிறான். தசம பாகம்னா 10 உள்ளது எல்லாவற்றிலும் 10 கர்த்தருக்கு சொந்தம் என்கிறது தான் தசம பாகம். அதை கொடுக்குறார்கள். ஆபிரகாம் ஆரம்பிக்கிறான் கொடுக்கறதுக்கு. அதைத்தான் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? சரி, நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய வாதாடுறாங்க. இது இன்னைக்கு தேவையில்லையாக்கும், தசம பாகன்ற கான்செப்டே தப்பாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு வாதாடுறாங்க. நான் யார்கிட்டையும் வாதாட விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தசம பாகத்தை ஆபிரகாம் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்றது எனக்கு விளங்குது. ஏன் அது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு விளங்குது. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். ஆபிரகாமுக்கு ஒரு புதிய ஒரு உணர்வு உண்டாயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆதாரம் கர்த்தர், எல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வருதுன்னு. கர்த்தரிடத்துலேருந்து எல்லாம் எனக்கு வந்து கிடைக்கிறதுன்றதை நம்புறதுனால அவனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாத்திலையும் முதலானவற்றையும் சிறந்ததையும் எடுத்து 10 மட்டும் இல்லை, பிற்காலத்தில் தசம பாகத்தை பற்றி போதிக்கும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இருக்கிறதுலே முதலானவைகளையும் சிறந்ததையும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. அப்போ அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? மெல்கிசேதேக்கு. ஆபிரகாம்கிட்ட வந்து, அப்போ ஆபிரகாம், நான் கேள்விப்பட்டேன் நீ பெரிய ஐஸ்வர்யவான்னு. எங்கள் ஊரில் நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறேன், சாலேம்ன்ற ஊர்லேருந்து வரேன். நான் ஏதாவது கொஞ்சம் காணிக்கை ஏதாவது கொடுப்பியான்னு கேட்கலான்னு வந்திருக்கிறேன். கொஞ்சம் தசம பாகம் கொடுத்தினா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ஏதாவது ஊழியங்களையும் செய்ய முடியும், கொஞ்சம் கொடுப்பியான்னு ஃபண்ட் ரைசிங்கில் அவர் ஒன்றும் வரலை. இவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒன்றும் கொடுக்கல. அவன் ஒரு ராஜா, அவன் பெரிய மனுஷன் பாருங்க, இவரை காட்டில் ரொம்ப பெரியவன். இவனை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குன்னு எடுத்துக்கிட்டு யார் பெரியவன் பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு தான் பெரியவன். ஏன்னா பெரியவன் தான் சிறியவனை ஆசீர்வதிக்க முடியும். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். இவனை காட்டில் ரொம்ப பெரிய ஆளு, பெரிய தேவனுடைய மனுஷன். இவன்கிட்ட காசு கேட்கறதுக்காக வரல. ஆனால் ஆபிரகாம் இடத்துல தசம பாகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிறான் அவன்கிட்ட இருந்து. கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் தசம பாகத்தை கொடுத்து. அப்ப தசம பாகம் எது கொடுக்குறான்? அதுல ஏதோ ஒரு சிம்பலிசம் இருக்குது. என்ன அது? அவன் அதை கொடுக்கும்போது மெல்கிசேதேக்கு என்ன சொன்னான்? உன் சத்துருக்களை தேவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்றான். ஆபிரகாம் தசம பாகத்தை 10 எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்து சொல்கிறான், நீ சொல்கிறது 100% உண்மை. எனக்கு உள்ளது எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார். நான் பூரணமாக அதை ஆமோதிக்கிறேன். அதற்கு அடையாளமாக, உண்மையாக அதை நான் நம்புகிறேன்றதுக்கு அடையாளமாக இதை தருகிறேன்னு சொல்லி அப்படி தான் கொடுத்தான். அவனுக்கு இல்லைன்றதுனால கொடுக்கல, அவன் கேட்டு வந்ததுனால கொடுக்கல, அவனுக்கு ஏதோ ஊழியது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்றதுனால கொடுக்கல. எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் அவர்கிட்ட வந்தது. ஆகவே அதற்கு அடையாளமாக சிறந்ததை முதலானவைகளை 10 நான் கர்த்தருக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் தருகிறான். அமெரிக்காவில் இது பற்றிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அது பற்றிலாம் ரிசர்ச் கிடையாது. அதனால் அமெரிக்கா ரிசர்ச்சை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம நிறைய சபைகள் இருக்குது, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. தசம பாகத்தை பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுது? 25% பேர் தான் தசம பாகம் செலுத்துகிறார்கள் என்று. சபையில் 25% பேர் மட்டுமே தசம பாகத்தை செலுத்துகிறாங்க.
இதை கேட்டு பிரசங்கியாரர்களுக்கு ஒரே கோவம். 75 பேர் தரலையேன்னு, 75% பேர் தரலையேன்னு போட்டு அவங்கள போட்டு மிரட்டுறது. இரு நீ மலர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுப்ப, உனக்கு கை ஓடியும் கால் ஓடியும், அப்போ செலவழிப்பி ஆகும், அப்படி ஆகும் கோபத்தில். ஏன்னா 75% பேர் தரல அப்படிங்கிறது மிரட்டுறது. கொடுக்கலன்னா நீ என்ன ஆகிற பாரு, கொடுக்கலன்னா தான் அதனால தான் கை ஒடிஞ்சுது, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, 20,000 ரூபா செலவாச்சா சொன்னேன், நான் ரசம் வாங்க கொடுத்தேன், இப்படி போகிறது. நான் நினைக்கிறேன் அது ரொம்ப தப்புன்னு. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால, மிரட்டுறதுனால யாரும் கொடுக்க போகிறதில்ல. இன்னும் சிலர் தேவையை சொல்லி சொல்லி கேட்குறது. தேவைப்படுது, ஊழியத்துக்காக தேவைப்படுது, அதுக்காக தேவைப்படுது, இது கொடு, போட்டிக்காக கட்டுறேன், மேலே டேங்க் ஒன்று கட்டுறேன், எல்லாத்துக்கும் கண்டகன ஒரு ஆர்கன் வாங்குகிறோம், கீபோர்டு வாங்குகிறோம், ஏதாவது கொடுங்க இப்படின்னு ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா கேட்டால் தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் கொடுக்காதவங்க இருக்காங்க பிரதர், கேட்டால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு விளங்கிருச்சு ஏன் தரமாட்டேங்கிறாங்க தெரியுமா? நான் நல்லா இதை ஆராய்ச்சி பண்ணி ஆழமாக சிந்தித்து நான் கண்டுக்கிட்டது ஒன்று. ஏன் தசமாக 75% பேர் அமெரிக்காவில் தராததுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் தான் தங்களுக்கு ஆதாரம் என்கிறதை அவர்கள் மெய்யாகவே நம்பவில்லை. நம்பினால் தருவதில் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. நம்பினா தானா வெளியே வந்துடும். கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல நான் பெறுகிறேன். என் புத்தி கூர்மை, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய யோக்கியதை, என்னுடைய காரியங்கள் அல்ல. எனக்கு எல்லாத்தையும் தருகிறது இவைகள் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தருடைய கிருபை எனக்கு எல்லாத்தையும் தருது. அவரிடத்துல தான் எனக்கு எல்லாம் உண்டாகுது. அவர் இல்லைன்னா நான் மூச்சு கூட விட முடியாது. எனக்கு எந்த திறமையும் இருக்காது, எந்த வாசலும் திறக்காது, எனக்கு எதுவும் நடக்காதுன்னு ஒரு மனுஷன் மெய்யாகவே நம்பினால் இந்த 10ல் 1 தர்றதில்ல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தரலைன்னா அவனை கோச்சிக்கிட்டு பிரயோஜனமே கிடையாது. நான் தான் பிரசங்கியாரர்களுக்கு சொல்லுது, அவனை திட்டி பிரயோஜனமே கிடையாது. தரலைன்னா இந்த கர்த்தர் தான் ஆதாரன்றதை நல்லா போதிக்கணும், உள்ள இறங்குற வரைக்கும் போதிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதிக்கணும். கர்த்தர் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய கிருபை தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால தான் நாம் ஜெயம் பெறுறோம். கர்த்தருடைய கிருபையினால தான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால தான் இம்மட்டும் நாம் நடத்தப்பட்டு வருகிறோம். இம்மட்டும் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத விளக்கி தெளிவாக போதிக்க வேண்டும். ஆணி அடித்து இறக்கணும். சில செவுரு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பயமுறுத்தியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஏன்னா இது விளங்காம அது செய்ய மாட்டாங்க, விளங்குனா செய்யாம இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஹலோ, இருக்கிறீங்களா? அதனால தான் நான் அந்த அப்ரோச் எடுத்துக்கிறது. நான் பேசாமல் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, கர்த்தர் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறாரு, கர்த்தரிடத்துல தான் எல்லாம் வருது அப்படிங்கிறத தெளிவாக நான் போதிக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வளர ஆரம்பிச்சிட்டா, 312 பேர் எடுத்துகிட்டு போய் 4 ராஜாக்களை ஜெயித்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் போது, ருசி பார்க்கும் போது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அதை அனுபவித்து அதை ருசி பார்த்து ஒரு மனுஷன் கர்த்தர் நல்லவர், என்னை கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளும்போது தானாக அது கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனையே இருக்கா. ஸோ ஒன்று அதை எப்படி வெளிப்படுத்துகிறான்? தசமபாகத்தை கொடுப்பதன் மூலமாக வெளிப்படுத்துகிறான். 2வது, இதுவும் ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2வது பாருங்க, அந்த சாலேமின் ராஜா வரும்போது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரும்போது எதை கொண்டாடுறான்னா அப்பமும். இதை கேட்ட உடனே கம்யூனியன் ஞாபகம் தான் வருது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு கம்யூனியன் சர்வீஸ் மாதிரி நடந்துருக்குது போல இருக்குது. அப்போ கம்யூனியன்னா யாருக்கு என்னன்னே தெரியாது. என்ன அதிசயம் பாருங்க, அவன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டாடுறான். கொண்டு ஆபிரகாமுக்கு அவனோட இருக்கிறவங்களுக்கு தரான், எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு. அதில் ஏதோ சிம்பலிசம் இருக்குது, அது எதுக்கும் அடையாளமாக இருக்கிறது, எதையோ ஒன்றை குறிக்கிறது. இல்லைன்னா அவன் எதுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வரணும்? அவன் கொண்டது மட்டும் இல்லை, இவங்க அதை ஏன் வாங்கி சாப்பிடணும்? அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கணும்? அவன் அப்பமும் திராட்சை ரசம் கொண்டு அப்பம் என்கிறது எதை குறிக்கிறது? ஜீவனை, வாழ்வை குறிக்கிறது. அப்பம் ஜீவனை, வாழ்வை
குறிக்கிறது. கர்த்தர் அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த பிறகு நானே ஜீவ அப்பம்ன்றாரு. தன்னையே ஒரு அப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு எனக்கு என்னிடத்துல பங்கு இல்லைன்றாரு. எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இவருடைய மாம்சத்தை புசிக்க சொல்றாரு, கேனிபலிசத்தை ப்ரீச் பண்றாருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிறது மூலமாக, என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. இந்த மாம்சம் கொல்லப்படுகிறது மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. நான் ஜீவனை இழக்கிறது மூலமாக உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறதுன்றதை போதிக்கிறார். அப்ப இந்த அப்பம்ங்கிறது எதை குறிக்கிறது? ஜீவனை குறிக்கிறது. ரசம் என்கிறது எதை குறிக்கிறது? திராட்சை ரசம்ங்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது. இருக்கீங்களா? திராட்சை ரசம்ன்றது சந்தோஷத்தை குறிக்கிறது. அப்ப அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது எதை குறிக்கிறது? எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய சந்தோஷமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த வெள்ளியும் பொண்ணுலேருந்து வர்றதில்லை, இந்த பொருட்கள்லேருந்து வர்றதில்லை, இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லேருந்து வர்றதில்லை. இதனால சந்தோஷம் இல்லை, இதனால மகிழ்ச்சி இல்லை. எங்களுடைய மகிழ்ச்சியும் எங்களுடைய வாழ்வும் எங்கிருந்து வருகிறது? தேவனாகிய கர்த்தரிடத்தில். அன்னைக்கு சிலுவை வழங்குச்சா வழங்கலையான்னு தெரியாது எனக்கு. வழங்காமல் இருந்திருக்கலாம் சிலுவை அன்றைக்கு. ஆனால் ஒன்று வழங்கி இருக்கணும். அப்பம் ஜீவனை குறிக்கிறது, வாழ்வை குறிக்கிறது. ரசம், திராட்சை ரசம் மகிழ்ச்சியை குறிக்கிறதுன்னு விளங்கி இருக்கிறோம். அவர்கள் புசிக்கிறார்கள். என்ன புசிக்கும் போது என்ன அர்த்தத்தில் புசிக்கிறார்கள்? எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய ஜீவன் எல்லாம் எங்கிருந்து வருது? தேவனாகிய கர்த்தரோடு எங்களுக்கு இருக்கிற உறவிலிருந்து வருகிறது என்று புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். இருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் நடந்ததுனால தான் ஆபிரகாம் என்ன பண்றான்? கையை தேவனிடத்தில் உயர்த்துகிறான். உள்ள இவ்வளோ வேலை நடந்திருக்குது. கர்த்தரை தன்னுடைய ஆதாரம் என்று பூர்ணமா நம்புறான். அவரிடத்திலிருந்தான் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் பெறுறான், எல்லா வாழ்வையும் பெற்றிருக்கிறான்ங்கிறத உணர்கிறான். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கிறான், பருகுகிறான். இந்த உணர்வோடு அங்கே நிற்கிறான். அப்போதான் அதனால தான் சொல்கிறான். அதனால தான் அவன் அந்த வெள்ளியும் பொண்ணையும் வேணான்னு சொல்ல முடியுது. ஏன்னா எனக்கு அவர் தான் வேணும். அவர் இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு இதை விட அதிகமாக அவர் எனக்கு தர முடியும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய அல்லது வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். இந்த கரங்களை உயர்த்துறதை பற்றி சொன்னேன். நம்மளே நிறைய பேருக்கு சொல்லாமல் விட்டுட்டோம் எதுக்காக கரத்தை உயர்த்துறோன்னு. இந்த இந்த அல்லேலியா கூட பாருங்கள், நிறைய வெளியே இருக்க ஜனங்கள்லாம் சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அல்லேலியா குரூப்பா அப்படின்னு. அவங்க என்ன நினச்சாங்க, சும்மா கூச்சல் போடுற குரூப்பு ஒன்றும் கிடையாது, இதுகிட்ட வெறும் அல்லேலியான்னு கூச்சல் போடுவாங்க. நம்ம ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒரு 3 அல்லேலியா சொல்லுவோம். எதுக்காக அல்லேலியா? எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அவன் பார்க்குறான், ஓ இது அவங்க கோஷம் போல இருக்குது, நம்ம கட்சியில் ஒரு கோஷம் இருக்குது, நம்ம குரூப்பில் ஒரு கோஷம் இருக்குது, அது மாதிரி இது ஒரு கோஷம் போல் இருக்குது, எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லு 3 அல்லேலியா சொல்லுன்னு. அவனுக்கு என்னத்துக்கு அல்லேலியா சொல்கிறான்னு விளங்கலை. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு நின்று, அருமையானவர்களே, இந்த காலை வழியில் 9 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அல்லேலியா அவன் பார்த்தான், வெளியில் இருக்கவன் பார்க்குறான், இது கண்டிப்பாக அவங்க கோஷம் தான், அதில் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாருன்றாரு, அப்புறம் அல்லேலியான்றாரு, இவனும் அல்லேலியான்றான் எல்லாம். அப்போ இவங்க கோஷம், இது வேற ஒன்றுமே கிடையாது நினச்சிட்டு இருக்கான் அவன். இருக்கீங்களா? இது வெறும் கோஷம், இவங்க கோஷம் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நம்மள அல்லேலியா கும்பல்ன்றான். அதனால தான் 112ஆம் சங்கீதம் பாருங்கள், நான் அதுலேருந்து போதிச்சேன். 112ஆம் சங்கீதத்தை ஒரு சீரீஸே போதிச்சிருக்கேன், கேட்காதவங்க கேளுங்க. அதை எல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக போட்டாச்சு, யூடியூப்பில் இருக்குது, போய் கேட்கலன்னா அது உங்கள் பிரச்சனை. 112ஆம் சங்கீதம். இது ஏன் போச்சேன்னா, அந்த முதல் வார்த்தையே அல்லேலியான்ற வார்த்தை தான். தமிழில் ரொம்ப அழகாக வந்துருக்குது, இங்கிலீஷில் சொதப்பிட்டாங்க, பிரைஸ் த லார்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க.
தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயான்றது அர்த்தமே பிரைஸ் தி லார்ட் தான். அதனால் அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழில் மொழிபெயர்க்காம வெறும் அல்லேலூயானே போட்டு விட்டான். ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ முதல்ல ஆரம்பமே எப்படியோ அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு மீதி வர்றதெல்லாம் இதுக்கு மீதி வர்றதெல்லாம் நல்ல கவனிங்க. இதுக்கு மீதி வர்றதெல்லாம் எதுக்கு அல்லேலூயான்னு வருது. ஸோ நான் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லேலூயா உங்கள் பொறுப்பு. எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். எதுக்கு அல்லேலூயா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நல்லா சொல்றீங்க. அவன் அல்லேலூயா கும்பலா? ஆமா, காரணத்தோட தான் அல்லேலூயா சொல்றோம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இந்த உலகத்துக்கு நம்மளை அல்லேலூயா கும்பல்னு சொல்ற உலகத்துக்கு இது மட்டும் விளங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா சொன்னீங்க அல்லேலூயா, நானும் சேர்ந்துக்கிறேன் அல்லேலூயான்னு அவன் அவனு சேர்ந்து சொல்லுவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாது இருப்பான் அல்லேலூயா. அவன் சத்துரு ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அவன் விடமாட்டான்றது அல்லேலூயான்னுவாங்க. அவங்க இதெல்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, ஒரு 3 அல்லேலூயா இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஏதோ கோஷம் போட சொல்றாரு, இவங்க சரியா போட மாட்டாங்கிறாங்க, எல்லாம் சாப்பிடாம வந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த விஷயத்தை சொன்னா அல்லேலூயா தானா வரும். நம்ம தான் உண்மையான அல்லேலூயா கும்பல். எதுக்கு அல்லேலூயான்னு தெரியலன்னா 112க்கு போயிடுங்க, சங்கீதம் அதை வாசிங்க. எதுக்கு அல்லேலூயான்னு, இதுக்கு தான் அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் அல்லேலூயான்றது சொல்கிறான். எங்கள் வீட்டில் இதை எழுதி போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா எதுக்கு அல்லேலூயான்னு இந்த அல்லேலூயா பிரசங்க எனக்கு தெரியணும் இல்லை போல. இதுக்கு தான் அல்லேலூயா. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, எதுக்கு அல்லேலூயான்னு. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆபிரகாமை போல உங்கள் விசுவாசம் வளருதா? கர்த்தர் மேலே பற்று அதிகமாயிடுச்சுன்னா உலகத்தில் எந்த காரியத்தின் மேலும் பற்று வரவே வராது. ஒட்டும் வராது, பற்றும் வராது. ஒட்டு இருக்காது, பற்று வராது. நல்ல வாழ்க்கை அதுதான். அதுதான் பரதேசிகளுடைய வாழ்க்கை. அதுதான் சரியான ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த உலகத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அல்ல, பிச்சைக்காரலாக இருக்கிறோம் அல்ல, எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் எதன் மேலேயும் பற்றோ ஒட்டோ இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆமென். அடுத்த வாரம் வாங்க தொடருவோம் ஆபிரகாம் கதையை. எல்லாரும் எழுந்து நிற்போம்.